ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கா? அதில் மண்சட்டி, அலுமினிய பாத்திரம் எல்லாமே வைக்க முடியல அப்படின்னு கவலையா? இனி அந்த கவலையே வேண்டாம். எல்லா பாத்திரத்துலையுமே சமைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ். ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற 100 பிராண்டில் எது பெஸ்ட்டு, எது உங்கள் கிச்சனுக்கு செட் ஆகும்? இன்றைக்கி நாம் 2026ஓட டாப் 5 இன்ஃப்ராரெட் ஸ்டவ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் எது ஸ்ட்ராங், எது சேஃப், எது உங்கள் பட்ஜெட்டு அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் ப்ரெஸ்டீஜ் PIRC 2.0. ஸோ இதை ஏன் ஓவரால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்னா, இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி தான். மற்ற கிளாஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் இது அப்படி தேவையே இல்லை. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2000 வாட்ஸ் பவர் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து சமையல் வந்து ரொம்ப வேகமாக குயிக்காக வந்து உங்களால் முடிக்க முடியும். இதில் வந்து சிம்மர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மெதுவாக சமைக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து சியர் மோடு கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்காகனா நீங்கள் வந்து வறுக்கிறதுக்கு சூப்பராக இந்த மோடு செட் ஆகும். ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராரெட் அந்த ஸ்டவ் மேலே கையை வச்சிடாதீங்க. ரொம்ப கவனமாக வந்து இருங்க. இப்போ இந்த ஸ்டவ்வோட ஃபெசிலிட்டி என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செஞ்சுருக்காங்க. ஸோ கிளாஸ் டாப் ஸ்டவ்வை போல் இது வந்து அவ்வளோ ஸ்பீடாலாம் உடஞ்சிராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2000 வாட்ஸ் வந்து பவர் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் சமையல் வந்து குயிக்காக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அலுமினியம், மண்சட்டி, ஸ்டீல், செம்பு என்ன பாத்திரனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து இது ஸ்டீல் பாடி அப்படின்றதுனால நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் அந்த வெயிட்டை வந்து தாங்கும். இன்னொன்று வந்து உங்களால் வந்து அந்த மேல் பகுதி வந்து சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து ஈக்குவலாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து துடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, அதாவது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் அந்த வசதி வந்து இதில் இருக்குது. ஸோ மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த கூலிங் ஃபேன் ஓடுறப்ப லேசான சத்தம் வந்து வரும். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட மேலே வந்து அந்த பகுதி வந்து சூடாக தான் இருக்கும். எல்லா இன்ஃப்ராரெட்லேயுமே அப்படி தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக கிளாஸ் டாப் ஸ்டவ்வை விட இதை பார்க்க கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி வந்து நம்மளுக்கு தோணும். இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வை விட இது வந்து அதிக காலம் வந்து உழைக்கும். ஏன்னா இதில் வந்து கிளாஸ் இல்லை. இன்னொன்று கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே பட்டன் கண்ட்ரோல் தான். ஸோ ஈரமான கையில் நீங்கள் வந்து பட்டனை அமுக்குனாலும் இதில் அவ்வளோ பிரச்சனைலாம் வராது. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேமிலி இல்லை பெரிய பாத்திரத்தில் தான் சமைக்கிறவங்களுக்கு, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சாய்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேஃப்டிக்கு பேர் போன ஹெவல்ஸ் க்ளோ TC22. சில பேர் வீட்டில் வோல்டேஜ் வந்து அடிக்கடி ஏறி இறங்கும். ஸோ அப்போல்லாம் ஸ்டவ் போயிருமோ அப்படின்னு பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா இதில் வந்து 6 kV சர்ச் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதாவது வந்து ஒரு மின்னல் அடித்தாலும் தாங்குகிற அளவுக்கு இதில் இருக்கும். ஸோ இதில் பவர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2200 வாட்ஸ் பவர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து குக் பண்ணுறது வந்து வேகமாக வந்து முடியும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, கிரில் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வச்சு நம்ம வந்து சிக்கனை கூட குக் பண்ணிக்கலாம், அப்பளத்தை வந்து பொரிச்சிக்கலாம். ஸோ என்னன்னாலும் இதில் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகம்தான். ஆனால் குவாலிட்டி அப்புறம் வந்து சேஃப்டி இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ் வந்து சூப்பர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 6 kV சர்ச் ப்ரொடெக்ஷன். அதாவது வந்து திடீர்னு வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற வந்து அந்த சர்க்யூட் வந்து, அதாவது வந்து ஸ்டவ் ரிப்பேர் ஆகாமல் அந்த உள்ளே இருக்கிற சர்க்யூட் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 2200 வாட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் ஹீட்டிங். இப்போ நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து சமைச்சா கூட வேகமாக முடியும். இதில் வந்து டச் பேனல் இருக்குது. அப்புறம் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஸ்டீல்
கிரில் கம்பி வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்பளம் சுடுறதுக்கோ இல்லை சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதில் வந்து வோல்டேஜ் பிரச்சனையால் ஸ்டவ் ரிப்பேர் ஆகும் அப்படின்னு பயமே இல்லை. இன்னொன்று, நீங்கள் வந்து மண்சட்டியிலேருந்து எவர் சில்வர் வர எதை வேணாலும் இந்த இன்ஃப்ராரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், ப்ரீமியமாகவும் இருக்கும். ஸோ மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வாட்ஸ் வந்து 2200 வாட்ஸ் அப்படின்றனால கரண்ட் பில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வரும். ஸோ மற்ற சாதாரண இன்ஃப்ராரெட்டோட ஸ்டவ்வை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். அதனால் எப்படி இருக்கும்னா, இன்னொன்று வந்து ஃபேன் நாய்ஸு உங்களுக்கு வந்து இதில் பவர் அதிகமாக இருக்கிறனால கூலிங் அந்த ஃபேனோட சத்தமும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ இது எப்படி யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வோல்டேஜ் வந்து அடிக்கடி மாறுற இடங்கள்லாம் வந்து இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இது பெஸ்ட்டு சாய்ஸு, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, SS304 ஃபுட் கிரேட் கிரில் வந்து இதில் இருக்குது. ஸோ கிரில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அடுப்பு பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணுற வசதி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டைலுக்கும் வாரண்டிக்கும் பேர் போன ஒண்டர் செஃப் ஈஸி குக். இதில் இருக்கிற ஹை தெர்மல் கிறிஸ்டல் கிளாஸ் பிளேட் பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்கும். நம்ம ஊரில் 1 வருஷம் வாரண்டி கொடுக்கவே யோசிப்பாங்க, ஆனால் இவங்க தைரியமாக 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2200 வாட்ஸு. அதாவது வந்து சமையல் வந்து உங்களுக்கு வேகமாக முடியும். உங்கள் கிச்சனில் பார்க்குறதுக்கு மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்க வேண்டிய மாடல் தான் இது. ஆனால் இதில் ஒன்று இருக்குது, என்னென்னா கண்ணாடி அப்படின்றனால நம்ம வீட்டு குழந்தைகிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஏன்னா வாரண்டி ஸ்டவ்வுக்கு தான், கண்ணாடி உடஞ்சா அதுக்கெல்லாம் வாரண்டி தரமாட்டாங்க. இதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஹை தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கிறிஸ்டல் கிளாஸ். அதாவது வந்து இது மேலே இருக்கிற சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளாஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை எப்படின்னா ரொம்ப அதிகமான ஹீட்டை கூட தாங்கும், அவ்வளோ சீக்கிரமாக விரிசலே விடாது. ஸோ வாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2200 வாட்ஸ். அதனால் வந்து குக்கிங் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். வாரண்டி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. பெரும்பாலான பிராண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே 1 வருஷம் தான் வாரண்டி தருவாங்க, ஆனால் இவங்க வந்து 2 வருஷம் வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துடலாம். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக். அதாவது வந்து மாடர்ன் கிச்சனுக்கு ஏத்தாப்பில் அழகான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்டி 2 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. மேற்பகுதி வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கிறனால நீங்கள் வந்து ஈரத்துணி வச்சு தொடச்சாலே போயிடும், அவ்வளவு வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸோ மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட கொஞ்சம் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா மேலே ஃபுல்லாமே கண்ணாடி தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு கிளாஸ் அப்படின்றனால நீங்கள் வந்து சமைச்சதுக்கப்புறமும் சூடு இருக்க தான் செய்யும். டச் பட்டன்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவிட்டி. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து 2 இயர்ஸ் வாரண்டி. இதுதான் இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவோட முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கிறிஸ்டல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது சாதாரண கண்ணாடி கிளாஸ் கிடையாது. அதாவது வந்து அதிக ஹீட்டு தாங்குகிற மாதிரி கிறிஸ்டல் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எண்ணெய் இல்லை குழம்பு எது சிந்திடுச்சுனாலும் கூட நீங்கள் ஈஸியாக வந்து தொடச்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பஜாஜ் IRX 220F. இது மற்ற ஸ்டவ்வை போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து டச் பட்டனும் இருக்கும், அதே சமயம் நம்ம வந்து ரேடியோவில் வர மாதிரி அந்த திருகிற நாப் வந்து இருக்கும். சிலர் பேருக்கு வந்து டச் பட்டனில் வந்து பவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 2200 வாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சமையலும் வந்து வேகமாகவே வந்து குக் பண்ண முடியும் நம்மளால். ஸோ நீங்கள் புதுசாகவும் இருக்கணும், ஆனால் பழைய மாடல் படி திருகிற வசதியும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பஜாஜ் மாடல் வந்து சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டச் கண்ட்ரோலும் இருக்கும். இன்னொன்று வந்து அதாவது வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து திருகிற மாதிரி அந்த நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று 2200 வாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து குக் வேகமாகவே பண்ண முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ப்ரீசெட் வந்து இருக்குது. ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப், அதுக்கப்புறம் வந்து பார்பிக்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க வந்து சூப்பராக, ரொம்ப இடம்லாம் ரொம்ப இருக்காது, காம்பேக்ட் டிசைனாக வந்து இருக்கும். அப்புறம் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த நாப் வசதி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹீட்டை வந்து ஈஸியாக கூட்டவோ குறைக்கவோ முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சமையலுக்கு ஏற்றாப்புல அந்த ப்ரீசெட் மெனு வந்து இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பஜாஜ் நிறுவனத்தோட சர்வீஸ் சென்டர் வந்து இந்தியா ஃபுல்லாமே இருக்குது. ஸோ மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து அந்த பட்டனை விட அந்த நாப் இருக்குது சொன்னேன்ல, ஸோ அந்த இடத்துல அழுக்கெல்லாம் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரீமியம் மாடலை விட இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவோட அந்த மேல் பகுதி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஹீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து குக் பண்ணுறப்ப அந்த டயல் பகுதி வந்து கொடுத்துருக்காங்களோ, ஸோ அந்த இடம்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ஹீட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த அடுப்பை பற்றி சொல்லணும்னா, டச் பட்டன்ஸு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வயசானவங்களுக்குலாம் டச் பட்டன்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாப் வசதி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து 2200 வாட்ஸ் இருக்குது. ஸோ கேஸை விட 30% வந்து வேகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உஷா IR2200 TCB. பட்ஜெட் கம்மியாக இருக்கணும், ஆனால் பவர் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான இன்ஃப்ராரெட் ஸ்டவ் தான் இது. இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூடயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் வந்து தராங்க. அதுதான் இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வோட ஹைலைட்டு. இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் அப்பளம் சுட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கிரில் மேலே வச்சு கேஸ் ஸ்டவ் மாதிரியே நீங்கள் வந்து அப்பளம், பன்னீர் எல்லாமே சுடலாம். 2200 வாட்ஸ் பவர் இருக்கிறனால சமையல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். பட்ஜெட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் வேணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த உஷா பிராண்டை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் ஒன்று, கிரில் சுடுறப்ப மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வந்து கிரில் பண்ணுங்கள். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ 2200 வாட்ஸ் பவர் இருக்குது. ஸோ அதனால் பெரிய பாத்திரம் வச்சாலும் அது ஈஸியாக சூடாகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களால் ஈஸியாக அப்பளம், பன்னீர், கார்ன் எதுனாலும் நீங்கள் வந்து சுட்டுக்கலாம். இன்னொன்று வந்து செராமிக் கிளாஸ் டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதிக ஹீட் வந்து தாங்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் டைமர் வசதியும் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, கிரில் கம்பி இருக்கிறனால ஸோ கேஸ் ஸ்டவ் இல்லையே அப்படின்ற ஒரு குறைலாம் இருக்கவே இருக்காது. அதாவது வந்து இதில் வந்து ஹை பவர் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பெரிய ஃபேமிலிக்கெல்லாம் வந்து சூட்டபிள். பட்ஜெட் விலை தான். ஸோ மற்ற 2200 வாட்ஸ் உள்ள அடுப்போட மாடலாக பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவோட இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். செராமிக் கிளாஸில் வந்து இப்போ பால் பொங்குச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அது வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்டெயின் ஆகிடும் அந்த இடம். ஸோ அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்புறம் அது கூல் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ முக்கியமாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ். நீங்கள் வந்து சமைக்கவும் செய்யலாம், அதே நேரம் கிரில்லும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வோல்டேஜ் பாதுகாப்பு, அப்புறம் வந்து ஆட்டோ செட் ஆஃப் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்டி பார்த்திங்கன்னா வந்து உஷா பிராண்டோட வாரண்டி வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் தான். ஆனால் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் வந்து நிறையாவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். நம்ம பார்த்த இந்த 5 இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் உங்களோட சாய்ஸ் எது?
ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஸ்டீஜ் வந்து வாங்கலாம். வோல்டேஜ் வந்து எனக்கு முக்கியம் அப்படின்னா ஹெவல்ஸ் வாங்கிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு அதிக வாரண்டி வேணும் அப்படின்னா ஒண்டர் செஃப் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி சரியான இன்ஃப்ராரெட் ஸ்டவ் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.